ஹாய் விவர்ஸ் வாங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சட்னி வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா உதிரியாக இதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ அரிசி, பாத்திமதி அரிசி. அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், தக்காளி பெருசாக 1, பச்சை மிளகா 4, புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுட்டேன். நெய் எல்லாமே 100 கிராம் நெய், 50 கிராம் டால்டா எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஒரு 100 கிராம், பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ சட்டி சூடானதும் உங்களுக்கு டால்டா முதல்ல போட்டுக்கிறோம். ஓகேங்களா, 50 கிராம் டால்டாவை அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா டால்டா உருவும் போது நெய் இருக்குல்ல, நெய்யும் 50 கிராமும் போட்டுடுறோம். ஓகேங்களா, நெய்யும் 50, டால்டா 50 போட்டுடுறோம். எண்ணெய் மட்டும் 100 எண்ணெய் ஊற்றிக்கணும். சரிங்களா, எல்லாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஊற்றிட்டு அதில் வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி கண்டஸ்டில் நெய்யும் 100 நெய்யும் போட்டாச்சு. 50 டால்டா, 50 நெய் ஊற்றியாச்சு. இப்போ 100 எண்ணெய் போட்டாச்சு. ஓகேங்களா, எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா சூடாகிற கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது அதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு சூடாகிட்டுருக்கும். சூடாகும்போது அதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா பட்டை கிராம்பு தான் போட போகிறோம். நான் அந்த பிரிஞ்சி இலை போட மாட்டேன். பட்டை கிராம்பு மட்டும், ஏலக்காய் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். ஏலக்காவும் அதிகமாக போட மாட்டோம். பட்டை கிராம்பு மட்டும் எடுத்து போட்டுக்குவோம். அது நல்லா இதானதும் பாருங்கள், பட்டை கிராம்பு போடுறது, ஏலக்காய் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஏன்னா அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். பிரிஞ்சி இலை நாங்கள் சுத்தமாக போடவே மாட்டோம். அது நல்லா சூடாக கொதிக்கும்போது வெங்காயத்தை வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோங்க. ஓகேங்களா, பாருங்கள், வெங்காயத்தை இப்போ போட்டுறேன். இப்போ அதை எப்படி இது பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த கலரில் வரணும். அது நல்லா அதை நல்லா வறுத்து விட்டுட்டு அதை நல்லா பொன்னிறமாக அதை வறுத்து இந்த மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி கலர் வரும்போது இப்போ வந்து நெய், இது இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு எவ்வளோன்னா உங்களுக்கு அந்த 1/2 கிலோவுக்கு வந்து 100 போடுறோம். 50 இஞ்சி, 50 பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க 100 போட்டுடுறோம். ஓகேங்களா, போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுட்ருக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சரிங்களா, உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது நல்லா வடித்து இருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வலியாக வடித்து போட்டுடுறோம். ஏன்னா 100 இஞ்சி பூண்டில் 50 இஞ்சி 50 பூண்டு நல்லா வதக்கி வரும்போது அதை நல்லா இந்த மாதிரி வரும்போது பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே அதில் ஆட் பண்ணிடுறோம். சரிங்களா, ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதையும் அதில் இப்போ உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வதக்கும்போது தான் தக்காளியும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு வரணும். ஓகேங்களா, அது வந்து புதினா கொத்தமல்லி வந்து வதக்கும்போது பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு இது ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா அது தக்காளியும் நல்லா இதாகிற மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஓகேங்களா, மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸிங் ஆகும்போது இந்த கண்டன்சிங் ஆகும்போது இப்போ இது கறி எடுத்து போட்டுக்கணும். சரிங்க, கறி போட்டு நம்ம இந்த மாதிரி வந்துடணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கண்டன்சிங் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இப்போ கறி எடுத்து போட்டுக்கணும். கறி போடுறோமா, கறி போட்டு 1/2 கிலோ கறியும் அதில் போட்டுடுறோம். நல்லா அலசி வச்சுருக்கோம் கழுவி. அந்த கறியை எடுத்து அதில் போட்டுடுறோம். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா அந்த மசாலாவில் வந்து கறி வந்து நல்லா டிப் ஆகணும். அந்த மாதிரி நல்லா சுட்டி கிளறி விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 50 தயிர். ஓகேங்களா, அது இங்கே வந்து 10 ரூபா பாக்கெட் தான் விற்கிதுங்களா, அது போதும். ஏன்னா 1/2 கிலோவுக்கு அது போதும் சொல்லிவிட்டு அந்த ஒரு பாக்கெட்டை அப்படியே ஒரு பாக்கெட் தயிரும் நம்ம ஊற்றிடணும். அதில் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கறி இந்த மசாலாவும் நல்லா இதானதுக்கப்புறம் இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த நம்ம போட்டுடணும், தயிரை போட்டுடணும். ஓகேங்களா, பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தயிர் ஒரு பாக்கெட்டு தயிரையும் அப்படியே ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த தயிர் அந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் அந்த கறி வேக விட்டுறோம். ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், 10 நிமிஷம் வேணுங்கப்போ இப்போ நான் தண்ணி ஏற்கனவே அளவு பிடிச்சிக்க 1/2 கிலோ
1/2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணின்னு நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்களும் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுட்டு கலர் பொடி கொஞ்சம் போட்டுட்டு, கலர் பொடியும் போட்டு தேவையான அளவு கலர் பொடி போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டு அதையும் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி அது நல்லா கொதிக்கும்போது அதை எடுத்து நம்ம அடுத்தது இப்போ அரிசி போட போகிறோம். நல்லா கொதிச்சுட்டு வரும்போது இப்போ அந்த பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து களைஞ்சி இப்போ அதில் போடுறோம். ஓகேங்களா? போட்டு நல்லா இது பண்ணி நல்லா அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் அப்படியே வடிகட்டி போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அதுக்கு இப்போ 1/2 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு எலுமிச்சைப்பழம் போதும். நல்லா இந்த ஸ்டெம்மில் அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வரும்போது ஒரு எலுமிச்சைப்பழத்தையும் புழிஞ்சு விட்டுக்கணும் அதில். ஓகேங்களா? புழிஞ்சு விட்டுட்டு மூடி வச்சிடணும். நல்லா அது தண்ணியெல்லாம் இருத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நவுந்துடக்கூடாது. அங்கேயே இருந்து அந்த சாப்பாடு எப்படி வருதுன்னு பார்த்துட்டே இருந்து எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அதை பார்த்துட்டே இருந்து நம்ம அப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் இருத்தி கொஞ்சம் இதாக வரும். ஓகேங்களா? அந்த டைமில் இது பாருங்கள், தம் கூடலை அது மூடினதுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் வடிஞ்சு இப்படி இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டு கீழே உள்ள சாப்பாடையெல்லாம் மேலே எடுத்து விட்டு மேலே உள்ள சாப்பாடை கீழே நல்லா இது பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா இது பண்ணி செஞ்சு அழகாக இது பண்ணி மூடி தம்க்கு விட்டுரும். ஓகேங்களா? இப்போ அது ஹையில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதில் கொஞ்சம் ஹையில் வைங்க அடுப்பு. எங்கள் ஹையில் இருக்கும்போது கொஞ்சம் வைங்க. இல்லை தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா அந்த அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சு இப்படி மூடி வச்சு ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வயிற்றுக்கு வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சோண்டு ஹையில் வச்சு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், இப்படி தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சு. இது நெய், டால்டாவும் எண்ணெய் தான் இந்த மாதிரி நிற்கிறது. இது தண்ணி இல்லை விவஸ், இது நெய் டால்டா இருக்குது. இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பி போட்டு பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்கும். பிரியாணி ரெடி, சிக்கன் பிரியாணி ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சஹாருக்கு இதுதான் விவஸ் நாங்கள் சமைச்சிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் விவஸ். பிரியாணிக்கு